வணக்கம் மாணவர்களே. நாங்கள் அரசு பரீட்சையை விரைவாக சந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்கள் கற்க முறையை கொஞ்சம் மாற்றி நிச்சயமாக அரசு பரீட்சையில் வினாத்தாள் 1, 2 வினாத்தாள்களையும் விரைவாக விடை காணும் விளக்கங்கள் கற்று மிக தெளிவுபடுத்தல் வேண்டும். காரணம் என்னென்றால், உண்மையிலேயே ஒரு 5 வருட அரச பரீட்சைத்தாளை நாங்கள் கற்று தெளிவு பெற்றால் எதிர்வரும் பரீட்சையில் வினாவப்படுகின்ற வினாவுக்கு வினாவை வாசித்து விளங்கி விடையளிக்கும் பக்குவத்தை நாங்கள் பெற்றுவிடுவோம். வெற்றி என்பது கஷ்டமான காரியமல்ல. வெற்றி கிடைப்பதற்கு எங்களுக்கு முயற்சி அவசியம். சாதனை நிலைநாட்டத்தான் நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம். அப்போ நிச்சயமாக சோதனைகள் எங்களுக்கு சாதனையை நிலைநாட்டுவதற்கு வழிகாட்டினாலும் சோதனை வேதனை தரக்கூடும். அந்த வேதனையை நாங்கள் எங்கள் திறமைகளால் அது எங்களுக்கு ஒரு சாதகமானதாக மாற்றிக்கொள்வதுதான் எங்களுடைய திறமை. அப்போ 10 வயது குழந்தைகளுக்குரிய பரீட்சை தான் இது. ஆனால் அந்த குழந்தைகள் இப்படி பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். ஏதாவது விடயங்களை அறிந்து கொள்ளணும். கடந்த கால அரச பரீட்சைத்தாள்களுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்ற சூட்சுமத்தை விரைவாக கிரகித்து புரிந்து கொள்ள வேணும். அப்படி புரிந்து கொண்டு அவர்கள் விடையளிக்க பயிற்சி பெறுகின்ற பட்சத்தில் இந்த பரீட்சையை இலகுவாக எதிர்கொள்ள முடியும் என்ற கருத்தில் நான் தற்பொழுது அவர்களுக்கு கடந்த கால 5 வருட அரச பரீட்சைத்தாள்கள் அதாவது விரைவாக தனித்தனி விளக்கமாக தருவது நான் ஏற்கனவே என்னுடைய காணொளிகளாக பிளேலிஸ்டில் தந்திருக்கிறேன். அது மாணவர்களும் நானும் சேர்ந்து தயாரித்தது. அதே போல் இதிலேயும் அதிகளவு மாணவர்களுக்கு பங்களிப்பை வழங்கி கொண்டு, ஏனென்றால் மாணவர்கள் தான் பரீட்சை செய்ய போகின்றார்கள். அவர்களுக்கு புரிந்ததை அவர்கள் சொல்லுகின்ற போது ஏனைய மாணவர்களும் அதை புரிந்து பயிற்சி பெற வேண்டும் என்று எதிர்பார்த்து இந்த பரீட்சை நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் கடந்த கால அரச பரீட்சை வினாத்தாள்கள் 5 தொடர்ச்சியாக பார்வையிட இருக்கின்றோம். இந்த காணொளிகளை பார்ப்பவர்கள் கூடி நிச்சயமாக நல்ல பயன்பெற முடியும் என கூறி நான் தகவலை தெரியப்படுத்துகின்றேன். நன்றி. வணக்கம். நாங்கள் பரீட்சையை மிக நெருங்கிவிட்டோம். இந்த மாதத்தின் 1ஆம் திகதியிலிருந்து நாங்கள் வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 ஆகிய 2 பாடப்பரப்புகளையும் கவனிக்க வேண்டும். அப்போ இன்றைய தினம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாளின் வினாத்தாள் 1, 2 ஆகிய 2 பரீட்சைத்தாள் விடயங்களும் மிக விரைவாக மீட்கப் போகின்றோம். வினாத்தாள் 1 ஏற்கனவே கற்றிருக்கின்றபடியால் நாங்கள் அவற்றை விரைவாக கற்றுவிட்டு வினாத்தாள் 2 கொஞ்சம் லாபகமாக எல்லா விடயங்களையும் ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். அனைத்து பிள்ளைகளும் வீடியோவில் இருத்தல் வேண்டும். வீடியோவில் இல்லாத பட்சத்தில் திடீரென உங்களை ரிமூவ் பண்ணப்படும். பிறகு உங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் வீடியோ போடாமல் இருக்கலாம், ஆனால் நான் நிறுத்தி விடுவேன். அதுபடியாக அனைத்து பிள்ளைகளும் வீடியோவில் காட்சியளிக்க வேண்டும் என்பது கட்டாயம். சரி பிள்ளைகள், நான் இப்போ உங்களிடமிருந்து வினாத்தாள் 1க்கு விடை காணுகின்ற விளக்கத்தை அதாவது மாணவர்களிடமிருந்து தான் வெளிக்கொணர விரும்புகிறேன். அப்ப அதில் முதல் கட்டமாக 2024 நடந்த பரீட்சைத்தாள் ஏற்கனவே நாங்கள் கற்றிருக்கின்றோம். அந்த பரீட்சைத்தாள் வினாக்களுக்கு முதல்
முவசன் எனும் மாணவர் விடை விளக்கம் வழங்குவார். முவசன், நீங்கள் அதற்கு விடை வழங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? முடியுமா? ஓம் சார். சரி, நான் உங்களுக்கு இப்ப பரீட்சைத்தாளை எடுத்து அந்த பரீட்சைத்தாள்ல வினாத்தாள் 1க்கு உங்களிடமிருந்து விடை காணும் விளக்கங்கள் வெளிக்கொணர இருக்கிறேன். இது எல்லா பிள்ளைகளிலும் நலன கருத்தில கொண்டு கேட்கப்படுகின்றது. அப்ப நீங்க அதற்கு விரைவாக விடை காணும் விளக்கங்களை தர வேணும் என எதிர்பார்க்கிறேன். சரி, இப்ப இந்த வினாத்தாளின் முதலாவது கேள்வியில இருந்து வாசித்து விடை விளக்கம் சொல்லுங்கப்பன். பின்வரும் 2 உருக்களையும் பற்றி குறிப்பிட்டுள்ள சரியான கூற்று யாது என்று கேட்டிருக்கு. இங்க உரு ஏண்டம் உரு பீண்டம் உரு தந்திருக்கு. முதலாவது உரு ஏயில் வானம் வரையப்பட்டுள்ள அதே விதத்தில் உரு பியிலும் வானம் வரையப்பட்டுள்ளது. உரு ஏல வானத்தில 3 முகிலும் ஒரு சூரியனும் இருக்கு. ஒரு வீலையும் 3 முகிலும் ஒரு சூரியனும் இருக்கு. அப்பால் சரி. ஒரு ஏயில் உள்ள பூக்கள் அதாவது பொருத்தமான விடை கூறிவிட்டால் பிறகு நேரத்தை விடயம் செய்யாம அடுத்த கேள்விக்கு போயிருங்கோ. ஏனென்றால் நாங்கள் விரைவாக மீட்கிற பயிற்சியில ஈடுபடுகின்றோம். அப்ப முதலாவது விடை பொருத்தமானதா பொருத்தமற்றதா? பொருத்தமானது. அப்ப அடுத்த வினாவுக்கு போங்கோ. கீழேயுள்ள தாவர இலைகளின் உருவங்களை அவற்றின் வடிவத்திற்கும் பருமனிற்கும் ஏற்ப குவியல்களாக வேறுபடுத்தினால் கிடைக்கும் குவியல்களின் எண்ணிக்கை ஆண்டுகாட்டிற்கு. இங்க அந்த கைவிரல் இலையும் அதே மாதிரி கைவிரல் இலையும் எடுத்தோம்னா அது ஒன்று. அங்க சின்ன சின்ன கைவிரல் எடுத்தா 3. சின்ன சின்ன இருக்கிற 3 கைவிரல் ஒன்றா சேர்த்தா 1. அப்ப 2 வந்துடும். அடுத்தது சின்ன பெருசா கைவிரல் ஒடுங்கி இருக்கிற சேர்த்தா 2 சேர்த்தா 1 வந்துடும். அப்ப 3. அடுத்தது இங்க கைவிரலா இருக்கிற 2 சேர்த்தோம்னா 1 வந்துடும். அப்ப 4. கடைசியா 1 பெருசு இருக்கும். அப்ப அதையும் சேர்த்தோம்னா 5 வந்துடும். அப்ப 2வது விடை. பின்வரும் வாக்கியத்தில் அதாவது இதுல கூட்டங்களாக பிரிக்கின்ற போது நீர் குவியல்களாக இது 2 ஒரே மாதிரி இருக்கு, இது 2 ஒரே மாதிரி இருக்கு, இது 2 ஒரே மாதிரி இருக்கின்றது, இது 2 ஒரே மாதிரி இருக்கு. இது தனிய ஒன்றாக இருந்தாலும் குவியல் என்று கருதப்படலாம். குவியல் கூட்டம் என்பது ஒருமை சொல்லாக நாங்கள் கருத்துதல் வேண்டும். அப்ப இந்த குவியல் என்ற இடத்துல ஒன்றும் தனித்து ஒரு குவியல் தான். ஆகவே 5 என்பது பொருத்தமானது. சரி, இனி அடுத்த வினாவுக்கு விரைவாக விடை சொல்லும். பின்வரும் வாக்கியத்தில் தடித்த கருப்பு எழுத்துக்களில் உள்ள சொற்களுக்கு பதிலாக முறையே இடத்தக்க சொல் தொகுதி யாது? விடியற்காலத்தில் எழுந்து சோம்பலை முடித்து முகத்தையும் வாயையும் அலம்பி துப்புரவாக்கி வெள்ளை ஆடையை அணிந்து பாடசாலைக்கு அடியெடுத்து வைக்கும் பிள்ளைகளின் காட்சி அழகானது. இங்க விடியற்காலத்தில்னா அதிகாலையில். அப்ப 2வது விட வராது. சோம்பலை முடித்தின்னா சுறுசுறுப்பாக. அப்ப 1வது விட வராது. இப்ப 3வது தான் சரியா இருக்கு. அடியெடுத்து வைக்கும்னா விடியற்காலத்தில் என்பதற்கு அதிகாலையில் என்ற சொல் மிக பொருத்தமானது. அடுத்தது சோம்பலை முறித்து என்பதற்கு சுறுசுறுப்பாக என்பது பொருத்தம். அடியெடுத்து வைத்தல் செல்லுதல் செல்லும் என்பது பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. சரி, இனி அடுத்த அதாவது
அடுத்த பக்க வினாவுக்கு போகின்றேன். இந்த பேப்பர்ல உள்ளதை பொறுத்துத்தான் நான் வினாக்களை சொல்ல வேண்டும். இப்ப அடுத்த பக்கத்துக்குரிய வினாவை அரோனிகா எனும் மாணவி விடைவிளக்கம் சொல்வா. அரோனிகா, இதை வாசித்து விடைவிளக்கம் சொல்லுவீங்களா? சொல்லுங்கம்மா. பின்வரும் கவிதை எதனை பற்றி கூறுகின்றது? இல்ல இல்ல, 4வது வினாம்மா. அது சில பயிற்சி புத்தகங்கள்ல அப்படி இருக்குது, 4 ஒரு பக்கத்துக்கு. ஆனா இதுல 4வது அடுத்த பக்கத்துல இருக்கு. நீ 4வது வினாவுக்கு விடைவிளக்கம் சொல்லம்மா. பின்வரும் அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடையால் என்று கேட்டுக்கு சார். இது புத்தகம், நூலகம், நோயாளி, மருத்துவமனை, மாணவன், அறிவு. இது நிரல்களா ஒரு தொடர்பு இருக்கு. நிறை தொடர்பு பார்த்தோம்னா முதலாவது நிலையில நூலகமும் புத்தகமும் இருக்கு. அதுக்கு ஆசிரியரும் மாணவனும் வராது, சரியா வருது வாசகர். அந்த வாசகம் போட்டு பார்த்தோம்னா நோயாளி, மருந்து, மருத்துவமனை. நோயாளி மருந்தெடுப்பதற்கு மருத்துவமனை போவார், அதுவும் சரியா இருக்கு. மாணவன், அறிவு. மாணவன் சொல்றது அறிவு கொள்றது பாடசாலையில. அப்ப அது 3மே சரியா இருக்குது சார். 3வது விடை. வெரி குட், கெட்டிக்காரி. அதாவது இந்த வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள்ல முதலாவது இடத்துல வாசகன் என்பது கூடிய பொருத்தமாக இருக்கின்றது. ஆசிரியர் மாணவனும் புத்தகத்தை நூலகத்தில பெற்று பயன்பெறலாம். ஆனா நூலகத்தில புத்தகத்தை பெற்று வாசிப்பவனே வாசகன் என்ற சொல்தான் கூடுதலாக பொருத்தமானதாக இருக்கின்றது. அப்ப நாங்க அதைத்தான் தெரிவு செய்வோம். வெற்றிடங்களுக்கு மிக பொருத்தமான சொற்கள்லாம் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. சரி, அப்ப அடுத்தது நோயாளி மருத்துவமனையில் பெறுவது மருந்து. அப்ப 2வதுக்கு அது பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்தது பாடசாலை, அதாவது மாணவன் அறிவு பெறுகின்ற இடம் பாடசாலை. அப்ப 3வது அது பொருத்தமாக இருக்கின்றபடியால் 3வது விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவுக்கு விடைவிளக்கம் சொல்லுங்கோ அரோனிகா. பின்வரும் கவிதை எதனை பற்றி கூறுகின்றது? ஹோ ஹோ என சத்தமிட்டு கடலில் இருந்த கரைக்கு கிளம்பி வந்து கரையில் நுரைகளை அள்ளி வீசி மீண்டும் திரும்ப செல்லும். இதுல ஒரு கவிதை தந்திருக்கிறோம். அது என்னத்துக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். முதலாவது பொருத்தம்னா ஹோ சத்தமிட்டு பாடுது. கடற்கரை ஹோ சத்தமிட்டு வராது. அப்ப 2வது விடையும் வராது. கடலிலிருந்து கரைக்கு கிளம்பி வந்தது. கடல் அலையும் வரும், கடல் காற்றும் வரும். கரையில் நுரைகளை அள்ளி வீசி அப்படின்னா கடல் அலையும் வரும். அப்ப கடல் அலைக்கு பொருத்தமா இருக்கு, கடல் காற்றுக்கும் பொருத்தமா இருக்கு. நுரைகளை அள்ளி வீசி என்பது கடல் அலைக்கு மட்டும் பொருத்தமா இருக்குது. அப்ப முதலாவது விடை சார். வெரி குட். கடல் அலை தான் இந்த பாடலின்படி அனைத்து வாக்கியங்களுக்கும் பொருத்தமான சொல்லாக அமையும். ஹோஹோ என சத்தமிட்டு. அப்ப கடலில, அதாவது கடலிலிருந்து கரைக்கு கிளம்பி வந்தேன். அப்ப கடல்ல இருந்து வருகின்றது. அப்ப இது கடலில கடற்கரை, கடற்காற்று என்பது இதுக்கு பொருந்தும். ஆனா கரையில் நுரைகளை அள்ளி வீசி, அப்ப தண்ணீர், கடல் நீர் காற்றோடு சேரும்போது நுரையாக மாறுகின்றது. அந்த நுரைகளை அள்ளி வீசி மீண்டும் திரும்பி செல்லும் என்பது இதுல கடல் அலைக்கு மிக பொருத்தமாக இருக்கின்றது. சரி, அடுத்த வினாவுக்கு விடைவிளக்கம் சொல்லுங்கம்மா. ஒரு நிகழ்வில் சில சந்தர்ப்பங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஏ, ஓர் இறைச்சி துண்டை வாயில் வைத்திருக்கும் வேறு நாய் நீரில் இருப்பது போன்று அதற்கு தோன்றியது. பி, அது மற்றொரு இறைச்சி துண்டை பறிப்பதற்கு வாயில் திறந்த போது அதில் இறைச்சி துண்டு நீரில் விழுந்தது. சி, ஓர் இறைச்சி துண்டை வாயில் எடுத்த ஒரு நாய் ஒன்றேடி பாலத்தின் வழியே சென்றது. டி, பேராசையுள்ள நாய் தன்னிடம் இருந்த இறைச்சி துண்டையும் இழந்தது. அந்த நாயின் இறைச்சி துண்டை அது பறிக்க எண்ணியது. இப்ப இதில் நாங்க விடையிலிருந்து பார்ப்போம். விடையிலிருந்து பார்த்தா முதலாவது விடையில சி இருக்குது. சிக்கு பார்த்தோம்னா ஓர் இறைச்சி துண்டை வாயில் எடுத்த ஒரு நாய். இது 2லயுமே சரியா இருக்குது.
ஏ மூன்றாவது விடையில ஏ வந்திருக்கு. ஒரு நச்சுத்துண்டை வாயில் வைத்திருக்கும் வேறொரு நாய். அது போனதுல அதுக்கு வேறொரு நாய் வந்து தெரியும். அப்ப மூன்றாவது விட வராது. அப்ப இந்த முதலாவது ஒன்றுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து பார்ப்போம். வித்தியாசம் வந்து சி ஒன்றா இருக்குது, ஏயும் ஒன்றா இருக்குது. ஒன்றுல டி வந்திருக்குது, ஒன்றுல இ வந்திருக்குது. அப்ப நாங்க பார்த்தோம்னா ஒரு நச்சுத்துண்டை வாயிலிட்டு ஒரு நாய் ஒட்டியடி பாலத்தின் வழியே சென்றது. ஒரு நச்சுத்துண்டை வாயில் வைத்திருக்கும் வேறொரு நாய் நீரில் இருப்பது போன்று தோன்றியது. அதுக்கு பிறகு முதலாவது டி போட்டு பார்த்தோம்னா பேராசையுள்ள நாய் தன்னை நச்சுத்துண்டை இழந்தது. அது என்ன இழந்தது என்று தரப்படையல. அப்ப முதலாவது கூட்டு பிள்ளை. ரெண்டாவது கூட்டு ஈய போட்டு பார்த்தா அந்த நாய் நச்சுத்துண்டை அது படிக்கிறது ஏதாவது சரியா வருது. பெண் அது மற்ற நச்சுத்துண்டை படிப்பதற்கு வாயிட்டிருந்த போது அதன் நச்சுத்துண்டு நீரில் விழுந்தது. கடைசியா பேராசையுள்ள நாய் தன்னிடம் இருந்த நச்சுத்துண்டையும் இழந்தது என்று சொல்லி ரெண்டாவது விட சரியா இருக்கு சார். வெரி குட். இது தகவல்களை ஒழுங்கமைக்குமாற்றல். எந்த நிகழ்வு முதலாவது, எந்த நிகழ்வு அடுத்தது என்ற ஒழுங்கில நாங்கள் ஒழுங்கமைக்கின்ற போது இந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து பார்த்தால் இரண்டாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. அப்ப நாங்க இந்த பொருத்தமான இரண்டாவது விடை பொருத்தம் என்று அரோனிகா சொன்ன பொழுது நாங்கள் அந்த வாக்கியங்களை வாசித்து அது மிக, அதாவது ஒரு காரண காரியம் முதல் வாக்கியத்தோடு அடுத்தது தொடர்புடையதாக என்பதை பார்ப்போம். இப்போ முதலாவது சி, ஒரு ரச்சித்துடைய வாயில் எடுத்த ஒரு நாய் ஒற்றையடி பாலத்தின் வழியே சென்றது. அப்ப முதலாவது வாக்கியம் பொருத்தமாக இருக்கின்றது. ஒரு ரச்சித்துண்டை வாயில் வைத்திருக்கும் வேறொரு நாய் நீரில் இருப்பது போன்று அதற்கு தோன்றியது. அது ஒற்றையடி பாலத்தில போக கீழே நீர் ஓடிக்கொண்டிருந்தது. அதுக்குள்ள அதனுடைய உருவம் தெரிய அது இன்னொரு நாயின அதனை நினைத்து கொண்டது. அடுத்தது அந்த நாயின் ரச்சித்துண்டையும் பறிக்க எண்ணியது. அப்ப அந்த நாயின் வாயில வைத்திருக்கின்ற ரச்சித்துண்டை தான் பறித்து இன்னும் கூடுதலாக சாப்பிடணும் என்று விரும்பி இருக்குது. அப்ப அதற்காக என்ன செய்தது? அது மற்றதன் ரச்சித்துண்டை பறிப்பதற்காக வாயை திறந்த போது அதன் ரச்சித்துண்டு நீரில் விழுந்தது. அப்ப நாய்க்கு அந்த ரச்சித்துண்டை பறிக்கணும் என்றால் அது நாயை தான் குறைத்து ஒலி எழுப்பி அதை அச்சமூட்ட வேண்டும். அப்ப வாயை திறந்திருக்கு, ரச்சித்துண்டு கீழே விழுந்து விட்டது. அப்ப இறுதி அதனாலே அது என்ன நடந்தது? பேராசை உள்ள நாய் தன்னிடம் இருந்த ரச்சித்துண்டையும் இழந்தது. அப்ப இந்த வாக்கியங்களை ஒழுங்கமைத்து பொருத்தமான விடையை தெரிவு செய்வதுதான் இந்த விடையின் தாற்பயம். அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் சொல்லுங்க அரோனிகா. பின்வரும் உருக்கோளத்தில் வினாக்குறி இருக்கும் அடைப்பில் வரவேண்டிய உரையாடல் கட்டுக சார். இதுல பார்த்தோம்னா நம்ம வட்டத்தையும் சதுரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலாவது சதுரத்தை ஒப்பிட்டா அது வந்து நடுவுல இருந்து கரையில இருந்தது. அது சதுரம் இல்ல, அதாவது தென்மேற்கு திசையில இருந்து பின்பு கிழக்கு தெற்கு திசைக்கு போய் பின்பு தென்கிழக்கு திசைக்கு போய் கொண்டிருக்குது வெளஞ்சொல்லியா. அதுக்கடுத்தது மேற்கு திசையில இருந்து தெற்கு திசை சென்று அங்கால வடக்கு திசைக்கு போயிருக்குது. அதுக்கடுத்தது வடமேற்கு திசையில இருந்து வடக்கு திசைக்கு சென்று கடைசியா இனி வடகிழக்கு திசைக்கு செல்லணும். அது மூன்றுலையுமே சரியா இருக்குது. அடுத்தது பார்க்க வேண்டியது வட்டம். வட்டம் வந்து தெற்கு திசையில இருந்து மேல் நோக்கி போயிருக்கு ஒரு இது. அது வந்து கிழக்கு வருது. வட்டத்திலையும் வட்டம் நடுவுல வந்து கிழக்கு போகுது. இப்ப கீழே இருக்குது. அது ரெண்டாவது படிநிலையே அடைஞ்சிட்டு மூன்றாவது படிநிலை வந்து அது வடகிழக்கு திசையில் நிக்கிறது. வடகிழக்கு திசையில் நிக்கிறதுனா வட்டமும் சதுரமும் ஒரே இருக்குதுன்னா அது ஒன்றுக்குள்ள ஒன்று வரும். அப்படி வாரது ரெண்டாவது விடை சார். வெரி குட், கண்டிக்காரு. அதாவது இது மாறுபாடுகளை அவதானிப்பார்கள். ஏதாவது ஒரு வகையில, அதாவது நாங்கள் இதற்கு மாறுபாடுகளை அவதானிக்கின்ற போது நிறையாக அல்லது நிரலாக இதற்குள்ள மாறுபாடுகளை அவதானிக்க வேண்டும். இப்ப இதுல 3 நிறைகள் இருக்கின்றன அல்லது 3 நிரல்கள் இருக்கின்றது. அந்த நேர்கோட்டு பாதையில நாங்கள் இந்த
ഇതിന്റെ மாறுபாடுகளை அவதானிக்கிற போது பிரதான திசைகள் உபதிசைகள் என்று 8 மார்க்கத்தில நாங்கள் இந்த மாறுபாடுகளை அவதானித்துக் கொள்ள முடியும். இலகுவான முறையில நாங்கள் இடமிருந்து வலமாக பார்ப்போம். இடமிருந்து வலமாக பார்க்கின்ற போது இங்க நாங்க கீழே இருக்கின்ற தெற்கு பகுதியில இருக்கின்ற 2 உபதிசையும் ஒரு பிரதான திசையுமாக பார்க்கின்ற போது, அதாவது தெற்கு பகுதியில முதல்ல சதுரம் தென்மேற்கில இருக்குது, பிறகு தெற்கில போகுது, பிறகு தென்கிழக்குக்கு போகின்றது. அதே மாதிரி அடுத்ததுல அதாவது மேற்கு திசையில இருந்து ஆரம்பித்து இங்க அடுத்ததுல இதற்கு அடுத்ததாக அப்ப மேல் நோக்கித்தான் அடுத்தது மாறுபாடு நடக்குது. மேற்கு திசையில இருந்து ஆரம்பித்து மேற்கு திசை, பிறகு மத்தி, பிறகு கிழக்கு திசை. அப்ப அடுத்தது எங்களுக்கு தெரிகின்றது மேல, அதாவது வடமேற்கு, அதாவது வடமேற்கு வடக்கு, அப்ப வடகிழக்கில சதுரம் அமைதல் வேண்டும். அப்ப 3லேயுமே சதுரம் வடகிழக்கில அமைந்திருக்கின்றது என்பதை தெளிவாக வேண்டும். இந்த வரைபடத்தை பொறுத்தவரையில இப்படியாக நடுவான்தான் கருப்பாக இருக்க வேண்டும். இங்கே கொஞ்சம் படம் தெளிவில்லாம இருக்குது. அப்ப அடுத்த நாங்கள் இப்ப நிறையில இந்த மாறுபாடுகளை பார்த்து 2வது படம் பொருத்தம் என கண்டோம். இப்ப அடுத்ததுல நிறையில நாங்கள் இந்த கருத்தை நிலத்தப்பட்டதை பார்க்கிறோம். நிலத்தப்பட்டதை பார்க்கின்ற போது இங்கு இருப்பது பிறகு மேல போகுது, பிறகு மேல போகின்றது. இது அதாவது நாங்கள் திசைகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கிறோம். முதலாவது தெற்கு திசையை நோக்கி கிழக்கில தென்கிழக்கில இருக்கு, பிறகு கிழக்கு நோக்கி போகுது, பிறகு வடகிழக்குக்கு போகின்றது. அது ஒரு கரை. பிறகு அடுத்ததாக பார்க்கிறோம் அதே நிலைப்பாடாகத்தான் இருக்குது அடக்கம். அப்ப இதுலயும் அதே நிலைப்பாடாக இருந்தால் கருப்பு நிலச்சப்பட்டது இங்க வரும். ஏற்கனவே இதுல சதுரம் வந்து விட்டது, நிலச்சப்பட்டதும் வருகின்றபடியால் 2வது விடை இந்த மாறுபாடுகளின்படி மிக பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப நாங்க அரசபரிக்க வினாக்களுக்கு மிக விரைவாக விடை காணும் விளக்கங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால் நாங்கள் எதிர்நோக்கப் போவதும் ஒரு அரச பரீட்சை. அப்ப கடந்த கால 5 வருட அரச பரீட்சைத்தால் ஓரளவு தெளிவிருந்தால் எதிர்கால அரச பரீட்சைத்தால் மிக இலகுவாக நாங்கள் எதிர்கொள்ள முடியும். சரி, அரோனிகா 8வது வினாவிடை விளக்கம் சொல்லுங்கம்மா. பின்வரும் அடைப்பில் உள்ளவை மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டுக்குள்ள உரையாறு நிகழ்த்துக்கு சார். இதுல வந்து பார்த்தோம்னா சிங்கள மானாவும் இருக்குது, தமிழ் மானாவும் இருக்குது, இலக்கங்கள் 5ம் 3ம் இருக்கு. இதுல பார்த்தோம்னா முதலாவது விட சிங்கள அரிச்சுவடி எழுத்துக்களும் தமிழ் அரிச்சுவடி எழுத்துக்களும் ஒரு வட்டத்தும் நடுவுல 5 கொண்டு போட்டிருக்கு. தமிழ் எழுத்துக்கும் பொதுவாக இலக்கங்கள் வரப்போகுது. 2வது பார்த்தோம்னா சிங்கள அரிச்சுவடி ஆன எழுத்தும் தமிழ் அரிச்சுவடி எழுத்தும் ஒன்றா இருக்குது, அது வந்து வராது. அதுக்கு பிறகு 3வது விட சிங்கள அரிச்சுவடியும் அங்கால இலக்கங்களும் இருக்கு. இலக்கம் தான் 2க்கும் பொதுவான ஒன்று. ஏன்னா சிங்களத்திலையும் இலக்கங்கள் ஒரே மாதிரி தான் எழுதுறது, தமிழ்லையும் இலக்கங்கள் ஒரே மாதிரி தான் எழுதுறாங்க. அப்ப முதலாவது விடை பொருத்தம் சார். முதலாவது விடை மிக பொருத்தமானது. வெரி குட். இது அடங்கல் வரைபடம். வினாவில கேட்கப்படுது பின்வரும் அடைப்பில் உள்ளவை மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள உரு எது என்று கேட்கப்படுகின்றது. இப்ப இதில் நாங்கள் பார்க்கிறோம் 2 சிங்கள எழுத்துக்கள், 2 தமிழ் எழுத்துக்கள், 2 ஓர் இலக்கங்கள் என்று காணப்படும். அப்புறம் இதுகளுக்கு தொடர்பு படுத்தி இதுக்குள்ள ஒற்றுமையான தொடர்பு என்ன இருக்கு, வேற்றுமையான தொடர்பு என்ன இருக்கு. அப்ப ஒற்றுமையாக உள்ளவற்றை இணைத்து அதை ஒரு அடங்கல் வரைபடத்துல ஒரே தலைப்பின் கீழ் தரக்கூடியதாக பார்க்கிறோம். இப்ப இதுல சிங்கள சொல் ஆனாவுக்கு நாங்க இதை ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒப்பிட்டு பார்க்கிற போது எங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவு வரும். ஆனாவுக்கு தமிழ் சொல் ஆனா
அயன்னாவுக்கு ஆனா மிக பொருத்தம் என்பதும் எங்களுக்கு தெரியுமே. தமிழ் நெடுங்கணக்குல முதல் எழுத்து ஆனா, சிங்கள நெடுங்கணக்குல முதல் எழுத்து அயன்னா. அதே போல இதுல மானாவுக்கு மயன்ன பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்த இலக்கம் இரண்டும் ஒரே தொடர்பாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த வகையில பார்த்தால் இது இரண்டு வேறு வேறு கூறாக இருக்கிறோம். அப்படி என்று பார்த்தால் நாங்கள் இந்த இது கூற்று பொருத்தம் போல இருக்கின்றது, இது ரெண்டுக்கும் பொருந்துகின்றது. ஆனால் இப்ப நாங்கள் அதாவது இரு மொழிகளையும் பார்க்கிறத விட தனி மொழியிலே ஒரே அடைப்பிலை இருக்கா என்று பார்த்தால் இதுல முதலாவதுல சிங்கள எழுத்துக்கள் தனி அடைப்பிலையும் தமிழ் எழுத்துக்கள் தனி அடைப்பிலையும் தமிழ் மொழியும் பயன்படுத்துவோரும் சிங்கள மொழி பயன்படுத்துவோரும் பயன்படுத்துகின்ற ஒரே வகையான இலக்கம் நடுவிலும் இருக்கின்றது. இது இரண்டு வட்டங்களும் வெட்டுகின்றது, இரண்டுக்கும் பொருந்துகின்றது என்று அடங்கல் வெளிப்படுத்தல நாங்கள் கருத வேண்டும். முதலாவது இருப்பது சிங்கள எழுத்துக்கள் என்றால், அடுத்த ஒரு வட்டம் இருக்கின்றது தமிழ் எழுத்துக்கள் என்றால், இரண்டும் சேருகின்ற போதும், இது தமிழ் எழுத்துக்கள் சேருகின்ற போது நடுவில் வருவது தண்டும் இடைவெட்டி வருவது இரண்டு மொழிகளுக்கும் பொருத்தமானது. அப்ப சிங்கள மொழிக்கும் பொருத்தமான இலக்கங்கள் இருக்கின்றது, தமிழ் மொழிக்கும் பொருத்தமான சிங்கள மொழிக்கும் பொருத்தமான இலக்கங்களாக இந்த ரெண்டையும் கருதலாம், தமிழ் மொழிக்கும் பொருத்தமான இலக்கங்களாக இந்த ரெண்டையும் கருதலாம். ஆகவே முதலாவது விடைதான் மிக பொருத்தமானது. இது என்ன? அடைப்புகளூடாக ஒற்றுமை தொடர்பு காணுதல். சரி, இனி இறுதி வினாவுக்கு அரோனிகா விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ள பெட்டி வெட்டி விரிக்கப்பட்ட பின்னர் காணப்படத்தக்க விதத்தை காட்ட முடியாது என்று கேட்டிருக்கு சார். இதுல ஒரு பெட்டி ஒன்று இருக்குதாம், அந்த பெட்டியை விரிக்கக்குள்ள எந்த மாதிரி காட்சிப்படும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். முதலாவது சின்ன பகுதியோ கொஞ்சம் முன்னுக்கால சின்ன பகுதியை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு பெரிய சதுரம் வரணும். ஆனா முதலாவதுல அப்படி வரையில, ஏன்னா அதுக்கு பிறகு சின்ன சதுரம் வந்துதான் பெரிய சதுரம் வருது. அப்ப முதலாவது விட பிள்ளையான விட அதுக்கு பிறகு அதுக்கு கீழே சின்ன சதுரம் பெரிய சதுரம் சின்ன சதுரம். அது முதலாவதுல சைக்கிள் இப்படி மூடினா அது மூடப்படாது. மூணாவது பார்த்தோம்னா சின்ன சதுரம் பெரிய சதுரம் சின்ன சதுரம் பெரிய சதுரம் மூட்டுமே சரியா வருது. சைக்கிள் மூடினா அந்த மூணுக்கான பகுதியும் இருக்கு. அப்ப மூணாவது விட பொருத்தம் சார். விளங்குது இந்த விடை பொருத்தமம்மா? மூன்றாவது விடை. ஓ, மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இங்க கேட்கப்பட்டது என்னென்றால், பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ள பெட்டி வெட்டி விரிக்கப்பட்ட பின்னர் காணப்படத்தக்க விதத்தை காட்டும் ஒரு யார்? அப்படி இல்லாவிட்டால் இப்படியும் சொல்லலாம், இந்த பெட்டிய இந்த கனவுரு உருவத்தை உருவாக்கக்கூடிய முகங்களை கொண்ட அட்டைக்கீலம் எது? அதாவது இதிலே எந்த அட்டைக்கீலத்தை மடித்து ஒட்டுவதன் மூலம் முதலாவது உருவை ஆக்க, அதாவது தரப்பட்ட உருவை ஆக்க முடியும் என்பது கேள்வியாக அமையும். இப்ப நாங்க இதுல பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியணும், ஒரு கன உருவில அதாவது 6 முகங்கள் இருக்கும். இங்கே ஒரு ஒட்டும் பிரதேசம் மேலதிகமாக காட்டப்படுகின்றது. ஒட்டும் பிரதேசம் எல்லாவற்றுக்கும் காட்டவில்லை. ஏனென்றால் உண்மையிலேயே நாங்கள் இதுல ஒட்டும் பிரதேசம் என்று சொன்னா அதுல விளிம்பு எண்ணிக்கைக்கு ஏற்ப பார்க்க வேண்டும். ஆனா இது ஒட்டும் பிரதேசமாக அல்லது மடித்து அதுக்குள்ள இணைக்கிற ஒரு பகுதியாக ஒரு பிரதேசம் காட்டப்பட்டது. அப்ப இதன்படி முதலாவது நாங்கள் ஏன் பொருந்தவில்லை என்பதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். முதலாவது, அதாவது இந்த வடிவத்தை ஆக்குவதற்கு பொருந்தாதற்கு அரோனிகா என்ன காரணம் சொன்னீங்கள்? சொல்லுமா. வளைவு பெரிய பெட்டி வருது சார், முதலாவதுல சின்ன பெட்டி வந்துதான் பெரிய பெட்டி வருது. அப்ப முதலாவது வெரி குட். அடுத்த இரண்டாவதும் பொருத்தமில்லை என்று சொன்னீங்கள், அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்கள்? பெரிய பெட்டி ஆனா சைட்ல மடிக்கிறதுக்கு இருக்குது அடுப்புல.
வெரி குட். அப்ப மூன்றாவது மிக பொருத்தமாக இருக்கின்றது. ஆனா கண்ணால பார்க்கின்ற அனைவருக்கும் இது ஒரு வித்தியாசமான ரூபமாகத்தான் தெரியும். ஏனென்றால் இதிலே நேராக எல்லாம், அதாவது நிறையாகவோ நிழலாகவோ ஒழுங்காக இருக்கின்றது. அதிலே ஒன்றொன்று மாறி இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தால், அதாவது அதிண்ட ஒவ்வொரு முகம் எதிரெதிராக இருக்கின்ற முகம், கனவுரு என்றால் மொத்தம் 6 முகங்கள் இருக்கும். அதுல 6ல 2 சதுரமாக 4 செவ்வகமாக இருக்கலாம், அல்லது 6மே செவ்வகமாக இருக்கலாம். ஆனால் எதிரெதிர் முகங்கள் ஒரே தோற்றமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படை கருத்தை வைத்து பார்க்கும்போது எங்களுக்கு இதுல மூன்றாவது தான் மிக பொருத்தமாக இருக்கின்றது என்பது தெளிவாகின்றது. நன்று.